Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now, before we go into scripture, நாம் வசனங்களை பார்ப்பதற்கு முன்னே I would like to clarify some things about worship. ஆராதனை என்றால் என்ன என்பதை பற்றின சில தெளிவுகளை நான் கொடுக்க Are you ready விரும்புகிறேன். to join this journey? நீங்கள் இந்த பிரயாணத்திலே என்னோடு பிரயாணிக்க விருப்பமா? I'm telling you, this is going to be a tremendous blessing. நான் சொல்லட்டும் உங்களுக்கு, இது உங்களுக்கு ஒரு அளவற்ற ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். Stay with me and you will find out. என்னோடு கூட இந்த பிரயாணத்திலே நீங்கள் கலந்துருங்க, நீங்களும் ஆசீர்வாதம் பெறுவீங்க. When we talk about worship, ஆராதனையை பற்றி நம்ம பேசும்போது usually we tend to go to John chapter 4. யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாடிக்கையாய் எடுத்து வாசிப்பதுண்டு. And we look from verses 20-22 onwards when Jesus is having this conversation with the woman at the well. 20-22ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கெனத்துக்கிட்ட அந்த ஸ்திரீனிடத்தில் இயேசு பேசுகிறார். From verses 23 Jesus says, Father is looking for those who worship him and worship him in spirit and in truth. 23ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், பிதாவானவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கின்றவர்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். Jesus makes this statement. இந்த வாக்கியத்தை இயேசு அங்கே பதிய வைக்கிறார். And many times we begin to think அநேக நேரங்களிலே நாம் யோசிக்க கூடும், that if God ever has a weakness, ஆண்டவருக்கு பலவீனம் என்று ஏதாவது இருந்தால் it is probably for the want of worship. அந்த பலவீனம் என்ன? எதிர்பார்க்கிறாரு, ஆராதனையை எதிர்பார்க்கிறார் என்று நினைக்கிறோம். But scripturally we know that's not true. ஆனால் நாம் வசனத்தை பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும், அது உண்மை அல்ல. Because there is no weakness in God. ஆண்டவரிடத்திலே பலவீனம் என்று ஒன்றும் இல்லை. There is nothing that we can give God that is not already his. ஆண்டவருக்கு சம்பந்தமில்லாத சொத்தில்லாத ஒன்றை நாம் ஆண்டவருக்கு கொடுத்து விட முடியுமா? There are concepts that we've heard such as this. இப்படிப்பட்ட கருத்துக்களை நாம் என்ன பண்ணிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். We were created to worship God. நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொருட்டாய் உருவாக்கப்பட்டோம். I personally theologically have a problem with that. இறை படிப்பை வைத்து பார்த்தாக்கா எனக்கு அதுல ஒரு சர்ச்சைங்க, நான் அதை ஒத்துக்கொள்வேன். It almost feels like here's what we are saying. பாருங்க, இதனுடைய அர்த்தம் இப்படியாய் தான் நான் பார்க்கிறேன். Again we are coming to the God deficit. பாருங்க, அதே நம்ம ஆராதிக்கத்த ஆண்டவரை படித்தார், ஆண்டவருக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். So he has created us அந்த குறைபாடுக்காக நம்மை உருவாக்கினார். as if we are a manufacturing factory. எப்படி தெரியுமா, நம்ம ஏதோ ஒரு ஃபேக்டரியை போல, that we have to now create praises அப்ப நம்ம ஒரு ஃபேக்டரியை போல ஆராதனையை உருவாக்கி கொண்டே இருக்கணும். to satisfy his need. அந்த ஆராதனையை உருவாக்கி ஆண்டவரை திருப்திப்படுத்துவது நம்ம வேலையா? But the Bible shows us that God is self-sufficient. ஆனால் வேதம் சொல்கின்றது ஆண்டவர் குறைபாடு அற்றவர், அவர் தானே பூரணராய் இருக்கிறார். I am rocking a theological boat this morning. பாத்தீங்க, நீங்க ஏற்கனவே படித்து வைத்திருக்கின்ற போதனைகளை நான் கொஞ்சம் கலக்க வந்திருக்கேன். Now I went through the same phase. பாருங்க, நானும் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துடனே தான் நானும் பிரயாணம் செய்தேன். So how do we understand worship? அப்போ ஆராதனையை எப்படி நாம் புரிந்து கொள்வது? When we look into the scriptures நாம் வசனத்தை பார்க்கும்போது, and when we look at us, நம்மை நாம் பார்க்கும்போது, who are we? நாம் யார்? We are God's creation நாம் தேவனுடைய சிருஷ்டிகள், in the image of God. தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Okay, what's the image we carry? நாம் கொண்டிருக்கிற சாயல் என்னங்க? It's the image of God. நாம் தேவனுடைய சாயலை கொண்டிருக்கிறோம். Now when you look at the image of God, தேவனுடைய சாயலை நீங்கள் பார்க்கும்போது, we know we are not just seeing the Father, நாம் வெறும் பிதாவை மாத்திரம் சொல்வதில்லை, we seeing the Son, நாம் குமாரனையும், we see the Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரையும் பார்க்கிறோம். God the Father, பிதாவாகிய தேவன், God the Son, பிதாவாகிய குமாரன், and God the Spirit. தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். The Trinitarian Godhead. இந்த திரியேக தேவனுடைய தலையாய் நாம் இதை பார்க்கிறோம். Everything that we ought to be நாம் என்னவோ இருக்க வேண்டுமோ is found as a source in Him. அது இந்த திரியேக தேவனுக்குள் முகாந்திரமாய் நாம் பார்க்கிறோம். Praise the Lord. So to understand worship,
நாம் ஆராதனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் we have to come to the doctrine of Trinity. அப்போ திரியேகம் என்ற இந்த இறை படிப்பின் போதனைக்குள்ள நம்ம வரணும். And the doctrine of image. அதே போல சாயல் என்ற இந்த போதனையும் நம்ம புரிந்து கொள்ளணும். Hallelujah. So when we look at the Trinity, நாம் தானே திரியேக தேவனை பற்றி பார்க்கும் பொழுது here is a man of God who described it like this. ஒரு தேவ மனுஷன் இப்படியா இதை வந்து விளக்கி இருக்காருங்க. He says அவர் சொல்கிறார் that when you look at the Trinity, நம்ம இந்த திருத்தத்துவத்தை பார்க்கும் பொழுது it is the uniquely continuous outpourer who continuously pours himself out between the persons of the Godhead. திருத்துவம் என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாக இடைவிடாமல் அவரையே அவர் ஊற்றி நமக்காய் கொடுக்கிறவராய் அவர் திரியேக தேவனின் தலையாய் இருக்கிறார். Between the persons of Godhead in unceasing communication. இதிலே பார்த்தீங்கன்னா மூன்று நபர்களிலே அவர் ஒருவராய் இருந்து they pour themselves out between the Godhead in unceasing communication. இந்த மூன்று பேரும் அவர்கள் ஆண்டவர் தேவனாகிய பிதாவிற்குள்ளே அவர்கள் தானே உரையாடுகிறவர்களாகவும் அவர்கள் தேவனுக்குள்ளே ஊற்றுகிறவர்களாகவும் இடைவிடாமல் இதை செய்கிறார்கள். So they pour themselves out in this Trinity, in this union, in unceasing communication, in love, in fellowship. அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் திரியேக தேவனான தலைக்குள்ளே மற்ற அங்கத்தினர் இடைவிடாமல் ஊற்றுவதும் அவர்கள் தானே இங்கே உரையாடுவதுமாய் காணப்படுறாங்க. In friendship and in joy. இது ஸ்நேகிதத்தோடு நட்போடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த உறவை நம்ம பார்க்கிறோம். Let's look at that definition again. மறுபடியுமா இந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாமா? His name is Harold Best. Harold Best என்று சொல்லி. He says Harold Bestங்கிறவர் இது இப்படியாய் விளக்கம் சொல்றாரு. The uniquely continuous outpourer. இவர் யார்? திருத்தத்துவம் என்னவென்று சொன்னால் இடைவிடாமல் தொடர்ச்சியாய் ஊற்றுகிறவர். Who continuously pours himself out between the persons of Godhead in unceasing communication, love, friendship and joy. இவர் இடைவிடாமல் திரியேக தலைவனாய் இருந்து ஊற்றுகிறார். எதினாலே? நட்பினாலே, சந்தோஷத்தினாலே, மகிழ்ச்சியினாலே இதை ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். So when you see the Godhead, அப்போ நம்ம திரியேக தேவனினுடைய தலையை பார்க்கும்போது look at the words this man is using. அப்போ இந்த மனுஷன் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை பாருங்க. He's not using plural sense. இங்க பாத்தீங்கன்னாக்கா பல வார்த்தைகளை சேர்த்து அவர் வந்து கூட்டாய் பேசவில்லை. He's using singular sense. கூட்டாய் பேசாமல் பிரத்யேகமாய் பேசுகிறார். The continuous outpourer. யார் தெரியுமா? திரியேக தேவன் தொடர்ந்து இடைவிடாமல் ஊற்றுகிறவர். Because God is three but God is one. மூன்றும் ஒன்றாய் இருக்கிறது தான் திரியேக தேவன், ஆனாலும் ஒன்றாய் இருக்கிறார். So he is called God is one. ஆகையால் தான் இவர் ஒரே மெய் தேவன் என்று அழைக்கிறோம். He is outpouring. அவர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து ஊற்றுகிறார். Within that triangle, அந்த ட்ரையாங்கிள் முக்கோணத்திற்குள்ளே ஊற்றப்படுகிறதை பார்க்கிறோம். Please pay attention to this part. தயவு செய்து நீங்க கவனமா கேட்கணும். There is a continuous outpouring தொடர்ந்து இடைவிடாத ஒரு ஊற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். of unceasing communication, இடைவிடாமல் ஒரு தொடர்பு, ஒரு பேச்சுவார்த்தை, of unceasing love, இடைவிடாத நிறுத்தப்படாத அன்பு, of unceasing friendship and joy. நிறுத்தப்படாத மகிழ்ச்சியும் நட்பும். So when you see the Trinity, அப்ப நம்ம இந்த திருத்தத்துவத்தை பார்க்கும்போது this is what you see. இந்த திரியேக தேவனுக்குள்ள திரிகோணத்திற்குள்ள இதை தான் பார்க்கிறோம். Now we were made in his image. அவருடைய சாயலுக்குள்ளே நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். What does God do in us? அப்ப ஆண்டவர் நமக்குள்ள என்னங்க செய்கிறார்? Before the fall, as we were created in him, அவருக்குள்ளே தான் நாம் உருவாக்கப்பட்டோம். before the fall, வீழ்ச்சிக்கு முன்னே this was which was in him was also in us. அவருக்குள்ள என்ன காணப்பட்டதோ வீழ்ச்சிக்கு முன்னாலே நமக்குள்ளேயும் அதே தான் காணப்பட்டது. There was a continual communication. தொடர்ந்து இடைவிடாத ஒரு பேச்சுவார்த்தை நமக்கும் அவருக்கும் இருந்தது. Unceasing love. இடைவிடாமல் நிறுத்தப்படாத அன்பு இருந்துச்சு. Unceasing friendship and joy. நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவே இடைவிடாத ஒரு நட்பு இருந்தது. So humans, அப்ப மனிதர்கள் as the image bearers of God, நாம் தேவனுடைய சாயலை சுமந்திருக்கிறவர்கள், bear this very essence in us, இந்த சாரத்தை நாமும் நமக்குள்ளே சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். which is the act of worship. எதுங்க இது? இதுதான் ஆராதனையினுடைய
குணாதிசயமாய் இருக்கு. Praise the Lord. Hallelujah. Now look at humans today. ஆனால் இக்காலத்து மனுஷர்களை பாருங்கள். We are naturally worshippers. நாமெல்லாம் இயற்கையாகவே ஆராதனைக்காரர்கள். There is a natural drive inside of us நமக்குள்ள இயற்கையாகவே ஒரு ஊன்றுகோல் இருக்கு. to have unceasing communication. எப்படிப்பட்ட ஒரு ஊன்று இருக்கு? இடைவிடாமல் பேச. Unceasing, the want for unceasing love. பாருங்க, இடைவிடாமல் ஸ்நேகம் செய்ய, அன்பு கூற. The want for friendship. நட்புக்காக நாம் தானே The காத்திருக்கிறோம். want for joy and pleasure in this world. உலகத்திலே நாம மகிழ்ச்சிக்காக, பேரின்பத்திற்காக காத்திருக்கிறோம். That's the core of the drive for every human being. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கின்ற அந்த ஊன்றுகோல் அதுதான். So what's driving you? அப்ப உங்களை நடத்துகிறது என்ன? You do not want to be lonely. நீங்க தனியா இருக்க விரும்பாமல், You need communication. உங்களுக்கு இந்த உரையாடல் சம்பந்தம் வேண்டும். Loneliness leads to depression. ஏகமாய் தனியா இருப்பது நம்ம மன அழுத்தத்துக்கு தான் தள்ளும். So what do? அப்ப நம்ம என்ன செய்றோம்? You occupy yourself with communication. நம்ம என்ன செய்கின்றோம்? பேச்சுவார்த்தையிலே, உரையாடுவதிலே, சம்பந்தம் வைத்துக் கொள்வதிலே காலம் செலவழிக்கிறோம். It can just be you and your phone. சில நேரங்களிலே அது யாரோடனாக்க நம்ம போனோட கூட இருக்கலாம். But you are into that electronic technological communication. அப்போ நீங்களும் போன் மட்டும் தான், நீங்களும் அந்த டெக்னாலஜி மட்டுமே தான் அந்த உரையாடல் கொண்டவர்களாய் இருக்கிறீங்க. Because of the lack of companionship. எதற்காக? உங்களுக்கு ஒரு சிநேகிதன் என்று ஒருவர் இல்லாததினாலே. And companionship brings communication. ஒரு சிநேகிதன் இருக்கும் பொழுதுதான் நமக்கு உரையாடலோ பேச்சுவார்த்தையோ நடக்கும். When you don't have companionship, நமக்கு ஒரு சிநேகிதன் இல்லாத பட்சத்தில் you start to look for நம்ம என்ன alternatives. பண்றோம்? மாற்று காரியங்களிலே நம்ம கவனம் போகிறது. Now when you don't find an alternative, அப்ப நமக்கு மாற்று காரியமும் கிடைக்காமல் போகும்போது your condition is a threat to your life. உங்களுடைய நிலைமை உங்கள் வாழ்க்கைக்கு அபாயத்தை தந்து கொடுக்கும். So to numb your condition, ஆகையால் உங்கள் நிலைமையை நீங்கள் மிருதுவாக்க, to numb the situation, உங்களுடைய சூழ்நிலையை சரிப்படுத்த there is substances that you partake in. என்ன பண்றோம்? சில விஷயங்களிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். Because there is a lack of communication. எதற்கு இதை செய்கிறோம் என்று சொன்னா, அந்த உரையாடலிலே பாத்தீங்கன்னா ஒரு இடைவெளி இருக்கு. Because there is a lack of unceasing love. பாருங்கள், இடைவிடாத அந்த அன்பிலே நமக்கு ஒரு பற்றாக்குறை காணப்படுகிறது. Love has become a word more than an experience. நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு என்பது ஒரு வார்த்தையாய் ஆகிவிட்டதே தவிர அனுபவிக்கல. You want to pour out love, உங்களுக்கு அன்பை ஊற்ற வேண்டும் என்ற ஆசை, but there isn't anybody. ஆனால் அன்பை காட்ட ஒருவரும் இல்லை. There isn't anybody pouring into you. உங்களுக்கும் அன்பை கொடுக்க ஒரு சிநேகிதன் இல்லை. A deficit has occurred again. நமக்குள்ளே ஒரு பற்றாக்குறை இருக்கிறது. Now you become a seeker again. மறுபடியும் நீங்க என்ன ஆவறீங்க? தேடுகிற ஒரு மனிதனாய் மாறுகிறீர்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There is a lack of friendship. உங்களுக்குள்ளே நட்பின் ஒரு குறைபாடு காணப்படுகிறது. Somebody you can share life with. ஓ, என் ஜீவனை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லையே. Somebody that can encourage you. என்னை உற்சாகப்படுத்த ஒருவர் இல்லையே. Somebody being there to lift you up. என்னை கீழே விழுந்திருக்கிற என்னை தூக்கி நிறுத்த ஒருவர் இல்லையே. David had a friend called Jonathan. தாவீதுக்கு யோனத்தான் என்ற ஒரு நல்ல நண்பன் இருந்தார். David was a broken man. தாவீது உடைக்கப்பட்ட ஒரு மனிதன். He was a wanted man. அவன் தேடப்பட்ட ஒரு மனிதன். He was a hunted man. அவன் வேட்டையாடப்பட்ட ஒரு மனிதன். But he found a friend in Jonathan. ஆனால் அவனோ ஒரு நல்ல சிநேகிதனை யோனத்தானுக்குள் கண்டடைந்தான். That was closer than a brother. அது ஒரு சகோதரனை காட்டிலும் ஒரு நல்ல ஆரோக்கியமான உறவாய் இருந்தது. We go through tough places in life. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். And the worst way to go through those places அந்த இடங்களுக்கு செல்ல மோசமான வழி என்னன்னா, is not having a friend with you. உங்களோடு கூட ஒரு நண்பனை கொண்டிருப்பது அல்ல. It's not having a friend. The worst way to go through is going lonely. பாருங்க, நாம் இந்த வழிகளுக்கெல்லாம் செல்வதனுடைய வழி என்ன தெரியுமா? தனியாய் போவது. Jonathan went into the Philistines' war zone. யோனத்தான் பிலிஸ்தியருடைய ராணுவ முகாமுக்குள்ளே போகிறான். There was one armor bearer as a friend that went along with him. யோனத்தானோட ஒரே ஒரு ஆயுத ஏந்தி செல்கிறவன் மாத்திரம் சென்றான். 1 Samuel chapter 14. 1 சாமுவேல் 14ஆம் The அதிகாரம். Bible tells us வேதம் சொல்கிறது, the two defeated a garrison of soldiers. இந்த இரண்டே பெயர் என்ன பண்ணாங்க? ஒரு கூட்டத்து பிலிஸ்தீனியர்களை அழித்து போட்டாங்க. In tough times you need a friend. பாருங்கள், கடினமான சூழ்நிலைகளில் நமக்கு நல்ல நண்பன் தேவை. But in a world where you have backstabbers and gossipers, ஆனா உலகத்திலே
நமக்கு முதுகுக்கு பின்னால குத்துறவர்களும் புரணி பேசுகிறவர்களும் இருக்கிற வரையிலே, in a world where you have a lot of drama artists, உலகத்திலே டிராமா போடுகிறவர்கள் மாத்திரம் இருக்கிற வரையில், in a world where you have people act as if they are listening to you only to go tell your story to degrade you in front of someone else, உங்க கதையை உங்ககிட்ட முகத்தை ரொம்ப சாதுவாய் வைத்து கேட்டுக்கொண்டு பிறரிடத்திலே போய் போட்டு கொடுக்க மாத்திரம் உங்களிடத்திலே வருகிறவர்கள் இருக்கும் வரையில், we lose the concept of trust. நம்பிக்கை, நட்பு என்ற இந்த ஒரு பொருளுக்கு அர்த்தத்தையே நாம் இழக்கிறோம். So we say we have friends, அப்ப நம்ம என்ன சொல்றோம்? சிநேகிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லிக்கொள்றோம். but we understand how much fakeness is involved in our statement. ஆனா நட்பு என்று சொல்லிக்கொண்ட இந்த வட்டாரத்தில் எவ்வளவு மாயமாலம் இருக்கிறது என்பதுதான் நாம் உணர்கிறோம். And because of all of this, இது நிமித்தமாய் we don't have joy. நமக்கு என்ன இல்லங்க? மகிழ்ச்சி இல்ல. Amen. Hallelujah. Because we don't have joy, நமக்கு மகிழ்ச்சி இல்லாததினாலே we can't deal with that reality. அந்த உண்மையோடு நம்மால நேரிட முடியறதில்லை. So we go back into the cycle again. ஆகையால இந்த சைக்கிளுக்குள்ளாக நம்ம மாட்டிக்கொள்றோம். Fill your head with communication. என்ன பண்றோம்? நிறைய உரையாடல் பேச்சுனால நம்ம மனசை ஃபில் பண்றோம். Get addicted to Facebook. என்ன பண்றோம்? முகநூல் ஃபேஸ்புக்கு அடிக்ட் Get ஆகுறோம். addicted to WhatsApp and videos on YouTube or movies. வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், யூடியூப்ல வருகின்ற வீடியோக்களா இருக்கட்டும், இதற்கு நாம் பலவீனர்களாகி விடுகிறோம். Get addicted to all different sorts of communications. நம்ம எதையெல்லாம் அலுவலிலே வைக்குமோ அதுக்கெல்லாம் நாம் என்ன பண்கின்றோம்? தகவல்கள் சேகரித்து அலுவலாக. Look for love in all the wrong places. தவறான முகாந்திரங்களிலே நாம் அன்பை தேடுகிறோம். Lack of experiences of love has drawn somebody or pushed somebody towards pornography. பாருங்க, சில நேரங்களிலே கூட பாத்தீங்கன்னா அனுபவம் இன்மையினாலே அநேகரை அது ஆபாச படக்காட்சிகள் பார்க்கின்ற பலவீனத்திற்கு தள்ளும். Addicted in a large number in this world right now, addicted to pornography. இந்த உலகத்திலே கூட பாத்தீங்கன்னா அநேக நபர்கள் நம்ம எண்ணிக்கையில பார்க்கும் பொழுது ஆபாச படக்காட்சிகளுக்கு அவர்கள் அடிமையாய் போயிருக்கிறார்கள். They think that it's giving them a gratification and a experience of love. சிற்றின்பத்திற்காக அவர்கள் இவைகளுக்கு இரையா போறாங்க. The cycle continues. இந்த சைக்கிள் அது தொடர்கிறது. Why? எதற்கு? Because we were created in the image of God. நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். What is in the image of God? தேவனுடைய சாயலில் என்ன இருக்கிறது? There is outpouring of continual communication. இடைவிடாமல் நிறுத்தப்படாமல் ஊற்றப்படுகிற அன்பு அவருக்குள் காணப்படுகிறது. There is an outpouring of continual expression of true unceasing love. இடைவிடாமல் ஊற்றப்படுகின்ற, நிறுத்தம் காணாமல் ஊற்றப்படுகின்ற அன்பு தேவனிடத்திலே காணப்படுகிறது. There is an outpouring of true uplifting friendship. தேவனிடத்திலே இடைவிடாமல் நிறுத்தப்படாமல் நம்மை தூக்கி நிறுத்துகின்ற குணாதிசயம் காணப்படுகிறது. Which all results in perfect joy. இது எல்லாம் நமக்கு என்ன தரும்? பூரண மகிழ்ச்சியை தரும். We were made in his image. அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள் நாம். That image is functional, is the core of who we are. அவருடைய சாயல் எதுவோ அதுவே நம்முடைய குணாதிசயத்தின் பிரதானமாய் இருக்கிறது. But when we, because of the fallen nature, கீழே விழுந்த அந்த வீழ்ச்சியின் காரணமாய், instead of being connected to the source, முகாந்திரரிடம் நாம் இணைக்கப்படாமல், where you and I have perfect communication, அவரிடத்திலே தான் நமக்கு பூரணமான தகவல் பரிமாற்றம் இருக்க முடியும். where we will have perfect unceasing experience of love, அங்கே மாத்திரம் தான் நமக்கு இடைவிடாமல் நிறுத்தப்படாமல் மாசற்ற அன்பு கிடைக்கும். where you will experience the truest kind of friendship, அவரிடத்திலே மாத்திரம் தான் கலப்படமில்லாத நட்பு உங்களுக்கு கிடைக்கும், which results in true joy. அது மாத்திரம் தான் உங்களுக்கு பரிபூர்ண மகிழ்ச்சியை கொடுக்கும். The deficit of this இது உன்னுடைய பற்றாக்குறை, இது இல்லாததினாலே has made us seekers number one. இதனுடைய பற்றாக்குறை நம்மை இப்பொழுது தேடுகிறவர்களாய் மாற்றி இருக்கு. For what? எதை தேடுறோம்? Substitutes. இதற்கு மாற்றான காரியங்களை தேடுகிறோம். That will gratify the demand of who we are in the very core of who we are. பிரதானமாய் நாம் யாராய் சிருஷ்டிக்கப்பட்டோமோ முகாந்திரத்திலிருந்து நமக்கு அது கிடைக்காமல் வேறே காரியத்திலிருந்து சிற்றின்பத்திற்காக தேவன் அல்லாத விஷயங்களிடத்திலே நாம் ஓடி தேடி அதை பார்த்துக் கொள்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And so when we seek, அப்போ நம்ம தேடும்போது, and when we find something, அப்போ நம்ம வேற ஒரு மாற்றுதலான ஒரு விஷயத்தை கண்டடையும் போது, that temporarily gratifies these four aspects, தற்காலிகமாய் நமக்கு தேவையான சிற்றின்பத்தை ஒருவேளை கொடுக்கலாம். what do? நம்ம என்ன செய்றோம்? We give it our devotion. அதுக்கு நம்மளுடைய பரிபூர்ண பக்தியை கொடுக்கிறோம். We give it worship.
நாம் என்ன பண்றோம்? ஆராதனை கொடுக்கிறோம். We give it our worship. நம்முடைய ஆராதனையை கொடுக்கிறோம். Worship means worship என்றால் placing a value on it. ஆங்கிலத்திலே worship என்றால் அதற்கு ஒரு விலையை கொடுப்பது. The value I have placed in it அப்போ நான் இதுக்கு கொடுக்கின்ற விலை என்னங்க? is what? எது? Is God value. பாருங்க, தேவனுடைய மதிப்பை நான் இதுக்கு கொடுக்கிற உலக காரியங்கள். Why? எதற்கு? That need can be satisfied only by God. காரணம், இந்த தேவை ஆண்டவராலே மாத்திரம் தான் சந்திக்கப்படும். When I find an alternative, ஆனால் ஆண்டவர் இல்லாமல் வேறே ஒரு மாற்றத்தை நான் கண்டடையும் போது, I know the alternative is just temporal. எனக்கு தெரியும் ஆண்டவர் இல்லாத வேறே ஒரு மாற்று தற்காலிகம் தான். Yet I give it worship. ஆனாலும் கூட அதுக்கு என்ன பண்ற? ஒரு மதிப்பை கொடுக்கிறேன், விலையை கொடுக்கிறேன். Put a price on it. அதுக்கு ஒரு பிரைஸ போடுறேன், விலையை போடுறேன். I give it worthiness. என்ன திரும்ப சொல்றேன்? மதிப்பில்லாத ஒன்றுக்கு நான் மதிப்பை கொடுக்கிறேன். And when that thing cheats on you, ஆனா அது என்ன தெரியுமா பண்ணும்? உங்களை ஏமாத்தும். when it deprives you, அது உங்களை ஏமாத்தும். you go seeking for another. அது உங்களை ஏமாத்தும் போது வேற ஏதாவது ஒரு மாற்றுக்கு போவீங்க. And then you go seeking for another. அது உங்களை ஏமாத்தும் போது வேற ஒரு மாற்று. So what has the devil done? அப்ப பிசாசு என்ன செய்திருக்கிறா? He gets you into a pursuit இங்க ஒரு தேடுதல் வேட்டைக்குள்ளே உங்களை அனுப்புகிறார் பிசாசு. that keeps you busy enough உங்களை என்ன பண்ண? அந்த தேடுதல் வேட்டையில ஒரே பிஸியா வைக்கும். to gratify the very core needs of your soul. உங்களுடைய ஆத்துமாவின் பிரதான ஏக்கத்தை திருப்திப்படுத்திக் கொள்ள You are in a pursuit. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தேடுதல் வேட்டையில இருக்கீங்க. And the devil keeps you busy. இப்ப பிசாசு தேடுதல் வேட்டையில உங்களை ரொம்ப The more you are busy, நீங்க அதிகமா பிஸியா இருக்க, the more your worship is going to everything else but God. கர்த்தர் இல்லாத வேற மாற்றங்களுக்கு அதிக மதிப்பை நீங்கள் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். Praise the Lord. Why all this morning? ஏன் எல்லாம் நம்ம இந்த காலையில பேசுறோம்? Because God wants to get your attention. காரணம், ஆண்டவருக்கு உங்களுடைய கவனம் திரும்பணும். God knows somebody here is living in a marriage relationship, ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியும் சிலர் உங்களுக்குள்ள இந்த திருமண வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். but you're lonely. ஆனாலும் நீங்கள் தனியா இருக்கீங்க. You're hurting. நீங்க துக்கமடைந்து காயமடைந்து இருக்கீங்க. There's nobody communicating with you. உங்களோடு கூட பேச ஒருவர் இல்லை. Oh, you are a family. ஒருவேளை நீங்கள் ஒரு குடும்பமா இருக்கலாம். You're talking family business. நீங்க குடும்ப வியாபாரத்தை பேசிக் கொண்டிருக்கலாம். You're discussing responsibilities. நீங்க குடும்பத்திலே யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு என்று பேசிக் கொண்டிருக்கலாம். But there's no heart talk happening. ஆனாலும் கூட இதை பேசும் பொழுது இருதயம் இல்லாமல் நீங்கள் வெறும் வார்த்தைகளை தான் பேசுறீங்க. Your heart's longing for communication. ஆனால் என்னோடு உரையாட ஒருவர் இல்லையே என்ற ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கிறது. You are married. உங்களுக்கு திருமணமாய் இருக்கு. You are probably not married. You're probably with your parents. ஒருவேளை கல்யாணம் ஆகலன்னு வெச்சுக்கங்க, நீங்க பெற்றோருக்கு ஓட இருக்கீங்க. Whichever you are, இந்த பிரிவில நீங்க யாரா இருந்தாலும், you are seeking for unceasing love. நீங்க எதை எதிர்பார்த்து கொண்டு நீங்க எல்லாம் காத்திருக்கீங்க? தடைப்படாத, விட்டு கொடுக்காத ஒரு அன்புக்காக காத்திருக்கீங்க. Maybe you are engaged. ஒருவேளை உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கலாம். You're saying, would there be true love? நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு, அங்கேயாவது எனக்கு உண்மையான அன்பு கிடைக்குமா? What's the warranty on love? அப்போ அன்பு மேல நமக்கு கிடைக்கிற உத்தரவாத வாரண்டி என்ன? How long will this love last? இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த புது அன்பு ஸ்நேகம் எவ்வளவு நாள் நீடிக்கும்? Will this love change? இந்த உறவு மாறுமா? அன்பு மாறுமா? We are insecure about our love relationships. பாருங்க, நமக்கு கிடைக்கின்ற உலகத்தில அன்பின் உறவுகளின் மீது நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கையற்றவர்களாய் ஒரு அச்சத்திலேயே வாழ்றோம். You picked the right Sunday to come to church. நீங்க சரியான ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. God's talking to you. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God knows what you're going through. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் கடந்து செல்ற பாதை என்னவென்று. Hallelujah. Hallelujah. God understands நம் ஆண்டவருக்கு புரிகிறார் the longing for love. நீங்கள் அன்புக்காய் ஏக்கத்தோடு காத்திருக்கிறது நம் ஆண்டவருக்கு தெரியும். For true love. உண்மையான அன்புக்காய் காத்திருக்கிறோம். Praise the Lord. He understands அவருக்கு புரிகிறது that you don't trust anybody. நீங்க யாரையுமே நம்பறது இல்ல. Because it's scary to trust somebody. ஏன் தெரியுமா நம்ம யாரையும் நம்பறது இல்ல? பிறரை நம்ப நமக்கு பயம். Because they might betray you. காரணம் அவங்க நம்ம முதுகுல குத்திட்டாங்கனா. So your friendships are all very surface level. ஆகையால் நம்முடைய நட்பு எல்லாமே உறவு எல்லாமே பிறர் எப்படி தெரியுமா இருக்கு? தரை மட்டத்துல மாத்திரம் இருக்கு. We are good managers of all these things. நாம எல்லாம் என்ன தெரியுமா பண்றோம்? தரை மட்டத்திலேயே நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்றோம். There are some people here இங்க இருக்கின்ற நம்மில் சிலர் who cannot say I have one meaningful deep friendship in my life. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஆழமான அர்த்தபூர்வமான ஆரோக்கியமான ஒரு நட்பு வட்டாரம் இருக்குங்கன்னு ஒருத்தராவது சொல்ல முடியுமா? இல்ல. But there is a craving, there is a desperate need in the core of your being for the same. ஆனால் இது எனக்கு தேவை என்ற இந்த ஏக்கம்
பசி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல உறவுக்காய் நீண்ட காலமாய் இருக்கிறது. Living joylessly. எப்படி மகிழ்ச்சியாய் வாழ்கின்ற அந்த ஒரு ஏக்கம் இந்த நட்பின் நிமித்தமாய். Okay, so how does this all get sorted out? இப்போ இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையில இருந்து எப்படிங்க இத வெளிய வருது? Get sorted out in the aspect of worship. ஆராதனை என்ற இந்த பிரவேசத்திலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. So worship isn't just limited to what we do Sunday morning. பாருங்க, ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நாம் செய்கிறது மாத்திரமல்ல. Worship is ஆராதனை என்பது you coming in that communication with God. ஆண்டவரோடு கூட ஒரு உரையாடலிலே வருகிறது. Let me ask you this morning. இதை நான் உங்களை பார்த்து கேட்கட்டும். I know this is a little unconventional way of my preaching style. என்னுடைய போதனையிலே நீங்கள் இது ஏற்கனவே கேட்டிராத ஒன்று, Because usually our style is we start with the scripture. நம்ம ஸ்டைல் என்னங்க, எப்பவுமே வசனத்தோட ஆரம்பிப்போம் I இல்லையா? have to go by what God says, right? ஆனால் ஆண்டவர் சொல்றதை நான் கேட்கணுமா? Okay. How many of you this last week, don't put your hand up, தயவு செய்து உங்கள் கரங்களை மேலே உயர்த்தாதீங்க, கேள்வியை கேட்டுக்கங்க. but how many of you this last week எவ்வளவு பேர் உங்களிலே கடந்த இந்த வாரத்துல has had a meaningful deep conversation with God? ஆண்டவரோடு அர்த்தபூர்வமான ஒரு உரையாடல் பேச்சு எனக்கு உண்டாயிருக்குன்னு சொல்ல முடியுமா? I'm not talking about the shopping list you gave God. எனக்கு ஆண்டவர் கிட்ட கொடுத்த ஷாப்பிங் லிஸ்ட் பத்தி பேசலங்க. Let's exchange mics. Your voice is going, brother. I can scream. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. So it is not the shopping list we give God. நம் ஆண்டவரிடத்திலே கொடுத்த ஷாப்பிங் லிஸ்டை பற்றி பேசவில்லை. But what about a deep real conversation? ஆண்டவரோடு நமக்கு உண்டான அர்த்தபூர்வமான ஆரோக்கியமான பேச்சை பற்றி, பேச்சுவார்த்தையை பற்றி. If you've had, praise God. அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்கு உண்டாயிருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். But if you haven't, அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலங்க, why don't you try it today? எதற்காய் நீங்கள் அந்த ட்ரையை இன்னைக்கு செய்யக்கூடாது? Let's do it today. இன்றைக்கு நம்ம முயற்சி செய்யலாம். Come back with me to John 4. என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை யோவான் 4க்கு திருப்பிக் கொள்ளுங்க. The woman at the well comes to the well. இந்த ஸ்திரீயானவள் கிணத்துக்கிட்ட வருகிறாள். Where does Jesus begin? இயேசு எங்கே ஆரம்பிக்கிறார்? Communication. அவர் அங்கே ஒரு உரையாடலை ஆரம்பிக்கிறார். The need of the heart. இருதயத்தின் தேவை. 5 husbands. 5 கணவர்கள் இந்த மனைவி, இந்த ஸ்திரீக்கு. Nobody has met the core need yet. ஆனால் அந்த ஸ்திரீனுடைய ஏக்கத்தை, அவளுடைய பசியை யாரும் தீர்க்கவில்லை. Broken, she comes to the well. உடைந்தவளாய் அவள்தானே அங்கே வருகிறாள் அந்த கிணத்துக்கிட்ட. Jesus begins with communication. இயேசு கிறிஸ்து ஒரு பேச்சுவார்த்தையுடனே ஆரம்பிக்கிறார். You've come to the well. Some of you have come to the well this morning. நீங்களும் கூட இங்குள்ள சிலர் கிணத்துக்கிட்ட இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. Praise God, you've come to the well this morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் கிணத்துக்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கீங்க. Hallelujah. Hallelujah. At this well, இந்த கிணத்துக்கிட்ட what do we see? நம்ம என்ன பார்க்கிறோம்? The communicator God. உங்களிடத்துல பேச ஆயத்தமாய் இருக்கிற இயேசுவை பார்க்க போகிறோம். Hallelujah. Hallelujah. He is there beginning a conversation. இங்கே ஒரு உரையாடலை ஆரம்பிக்க அவர் காத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. He addresses her need. இங்கே அவர் தானே அந்த ஸ்திரீயினுடைய தேவையை அவர் இங்கே பூர்த்தி செய்கிறார். She has had 5 husbands. இந்த ஸ்திரீக்கு 5 கணவர்கள். No clue of what real love is. ஆனால் உண்மையான அன்பு என்னவென்று தெரியாமலே இவள் வாழ்ந்து விட்டாள். Amen. ஆமென். She has come to the well கிணத்துக்கிட்ட இந்த ஸ்திரீ வந்திருக்கிறாள். alone. தனியாய் வந்திருக்கிறாள். According to the Semitic culture, அங்கே அந்த நாட்களிலே சமாரிய கலாச்சாரத்தின்படி the women come to the well as a community to fetch water. அங்க இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கூட்டமாய் வருவார்கள் தண்ணியை சுமந்து போக, தண்ணியை எடுத்துக்கொண்டு போக. Because fetching water was a hard task. அந்நாட்களிலே தண்ணியை மொண்டி எடுத்து போவது கடினமான வேலை. So they came together as a group. அவர்கள் ஒரு குழுவாய் வந்தாங்க தண்ணியை மொண்டு கொண்டு போக. They let down their jars. அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, குடத்தை உள்ளார போட்டாங்க. They will sing songs. அவர்கள் பாட்டு பாடி encourage each other. பாட்டு பாடி ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்தி. And if somebody's pot is bigger, they would help her out. ஒருத்தருடைய குடம் நிரம்பி கொஞ்சம் பெருசா இருந்துச்சுனாக்கா ஒரு அம்மா இன்னொரு அம்மாக்கு உதவி பண்ணுவாங்க. It was a community work. பாருங்க, அந்நாட்களிலே இந்த அம்மாமார்கள் எல்லாம் தண்ணி சுமந்து கொண்டு வருவது ஒரு நல்ல ஒரு சமுதாய உரையாடலும் நல்ல ஒரு பேச்சுவார்த்தையுமா இருக்கும். But the woman came alone. ஆனா இந்த ஸ்திரீ கூட்டத்தோட வராம தனியா வருகிறாள். No friends. Right? இவளுக்கு சிநேகிதர்களே இல்லை. Jesus communicated with her. இயேசு இந்த ஸ்திரீயோடு கூட பேசினார். Showed her love. அவளுக்கு அன்பை வெளிப்படுத்தினார். And he told her. அவளுக்கு என்ன சொன்னார்? Basically, I am a friend.
என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஒரு நல்ல சிநேகிதன். Why? எதற்கு? A friend will speak truth to you. நான் ஏன் ஒரு நல்ல சிநேகிதன்? நான் ஒரு உண்மையை பேச சிநேகிதனாய் He didn't இருக்கிறேன். beat around the bush with her. பாருங்க, அவர் சுத்தி வளைச்செல்லாம் பேசல. A true friend spoke directly, straightforward to her about her situation. ஒரு உண்மையான சிநேகிதன் எப்படி சுத்தி வளைக்காமல் உண்மையை பேசுவானோ அப்படியே இயேசுவும் இந்த ஸ்திரீயிடத்திலே பேசினார். Jesus did it, right? இயேசு செய்தார். Proved he's a true friend. அவர் ஒரு நல்ல சிநேகிதன் என்பதை அவர் அங்கே நிரூபித்தார். What did he do to the woman? அது ஸ்திரீக்கு என்னங்க செஞ்சாரு? Transformed her. அந்த ஸ்திரீயை அது மறுரூபப்படுத்தியது. She went to her village. இந்த ஸ்திரீ தன்னுடைய கிராமத்திற்கு பின் சென்று There was so much joy in her. அவளுக்குள்ள எவ்வளவு சமாதானம் என்றால், சந்தோஷம் என்றால், This is what joy does. இதுதாங்க சந்தோஷம், மகிழ்ச்சி செய்யும். Joy is like a fountain. மகிழ்ச்சி என்பது நீரூற்றை போல. When that fountain comes into your life, அந்த நீரூற்று உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது it begins to bubble. அது நீர் குமிழியாய் வர ஆரம்பிக்கும். Whenever a fountain begins to bubble, ஒரு நீரூற்றிலிருந்து நீர் குமிழி வரும் பொழுது it begins to reach a multitude. அது திரளான ஜனக்கூட்டத்திற்கு போய் அந்த நீரூற்று சேரும். Kaveri is a fountain that's bubbling right now. பாருங்க, இப்பொழுது காவேரி ஆறு நீர் குமிழிய போல, நீரூற்று போல பொங்கி வருது. In Talakaveri, a 4x4 little pit. நீங்க தலக்காவிரியில போய் ஒரு பள்ளத்தை பாத்தீங்கன்னா அந்த பள்ளம் 4x4 ஆழத்துல தான் இருக்கும். And it is bubbling. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து என்ன வருது? நீரூற்று பொங்கி Reaching பொங்கி the வருது. whole state of Karnataka. பொங்கி பொங்கி அந்த சின்ன நீரூற்று முழு கர்நாடக மாநிலத்துக்கும் வருகிறது. That is joy. அதுதான் மகிழ்ச்சி. So the joy in her அப்போ அவளுக்குள்ள இருந்த மகிழ்ச்சி bubbled forth, அது பொங்கி வந்தது. brought a town to Jesus. அது ஒரு பட்டணத்தையே இயேசுவுக்காய் ஆதாயப்படுத்தியது. Letting them know அவர்களுக்கு என்ன தெரிவித்தால், the core of who you are as a human being. நீங்கள் பிரதானமாய் ஒரு மனிதனாய் என்னவாய் இருக்கீங்களோ, You are an outpourer. நீங்க யாருங்க? நீங்களும் கூட ஒரு நீரூற்று தான். And you are a receiver. நீரூற்றும் நீரூற்றை வாங்கி கொள்கிறவர். An outpourer of communication. என்ன பண்றீங்க? உங்களுடைய தகவல்களை, பேச்சுவார்த்தையை இன்னொருத்தரிடம் நீங்கள் கொட்டுகிறவராய் An இருக்கீங்க. outpourer of love. அன்பை கொட்டுகிறவராய் இருக்கீங்க. An outpourer of friendship. நட்பை கொட்டுகிறவராய் An இருக்கீங்க. outpourer of joy. நீங்கள் மகிழ்ச்சியை கொட்டுகிறவராய் இருக்கீங்க. And he does the same with you. அவரும் அதை உங்களுக்கு செய்கிறார். Now you are walking in perfection. நீங்க என்ன பண்றீங்க? பரிபூர்ணதையில் இப்பொழுது நடக்கிறீங்க. No deficit in you. உங்களுக்குள்ள பற்றாக்குறை இல்ல. She brings them to him. அவர்களை எல்லாம் இந்த ஸ்திரீ இயேசுவிடத்திலே அழைத்து வருகிறாள். That is an act of worship. அதுதான் ஆராதனை. Okay, so I've told you. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்ன? What is our need? நமக்கு தேவை. Our need is creating the drive in our life. நமக்குள்ள இருக்கின்ற தேவை, ஏக்கம், அது ஒரு வறட்சியை உண்டாக்கி இருக்கு. Our drive has made us a seeker. நம்முடைய இந்த தேவை நம்மை ஒரு தேடுதல் வேட்டையில நடத்தி இருக்கு. The seeker that we are has taken us places. இந்த தேடுதல் வேட்டை நம்ம எங்க கொண்டு போயிருக்கு? வேற வேற முகாந்திரங்களுக்கு, இடங்களுக்கு கொண்டு போயிருக்கு. If that place is not the source who is God, பாருங்கள், உங்கள் முகாந்திரம் ஆண்டவராய் இல்லாமல் இருந்தால், if that place is not the source, அந்த இடம் முகாந்திரமாய் இல்லாமல் இருந்தால், then you are in trouble. அப்போ நீங்க பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கீங்க. So there is a need for coming back this morning. அப்போ இன்றைக்கு ஆண்டவரிடம் திரும்ப நமக்கு ஒரு அறைகூவல். This is coming back to the heart of worship. நம்ம எங்க தெரியுமா இப்ப திரும்ப போறோம்? ஆராதனையின் இருதயம் இருக்கின்ற இடத்திற்கு திரும்ப போகிறோம். Now you come back and say, Lord, you are the source of all communication. இப்போ நீங்க என்ன தெரியுமா பண்ண போறீங்க? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, எல்லா உறவுக்கும், எல்லா பேச்சுவார்த்தைக்கும் நீர் ஒருவரே முகாந்திரர் என்று சொல்ல போறீங்க. Everything I've put my worship to, ஆண்டவரே, எதுக்கு மதிப்பில்லாத எவைகளுக்கெல்லாம் மதிப்பை கொடுத்தேனோ, I'm taking it all back. அவைகளிடமிருந்து மதிப்பை நான் இன்று பறிமுதல் செய்கிறேன். I'm honoring only you. உமக்கு மாத்திரமே நான் மதிப்பை கொடுக்கிறேன். Hallelujah. Hallelujah. Let's start there, right? Let's start அங்கத்திலிருந்து there. ஆரம்பிக்கலாம். Let's begin at that place. அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். Bring it back to God. ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம திரும்ப ஆரம்பிப்போம். Let Jesus be the center. இயேசு கிறிஸ்துவே உங்கள் கேந்திரமாய் இருக்கட்டும். Everything that's taken his place. எதெல்லாம் இயேசு எடுக்க வேண்டிய இடத்தை எடுத்திருக்கோ, Today you give vacation notice. இன்று அவைகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துருங்க. You have to vacate from there. Eviction notice. நீங்க வீட்டு காலி பண்ற நோட்டீஸை கொடுத்துருங்க. வீட்டை காலி பண்ணி ஆகணும். Let go of those substances. ஆண்டவர் இல்லாத விஷயங்களுக்கு இன்று நோட்டீஸ் கொடுத்து வெளிய Let go of those relationships. அந்த உறவுகளுக்கு இன்னைக்கு டாடா சொல்லி வெளிய Let அனுப்புங்க. go of those addictions. அந்த பலவீனங்களுக்கு இன்னைக்கு டாடா சொல்லி வெளிய அனுப்புங்க. Come
to the highest priority. உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு அத்தியாவசியமான முதலிடமான தேவனிடத்திலே வாங்க. Let Jesus be the center of it all. உங்களுடைய எல்லா தேவையின் மத்திய புள்ளியாய் இயேசு இருக்கட்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Number 2, இரண்டாவது, not just withdrawing. வெறும் நம்மை அதிலிருந்து பிரித்துக் கொள்வது மாத்திரமல்ல. See, when you run from something, நாம் ஒன்றிலிருந்து ஓடும்போது, you're running towards something. ஒன்னிலிருந்து நம்ம ஓடும் பொழுது, ஓடி ஒளியும் பொழுது இன்னொருத்தை பார்த்து ஓடுகிறோம் இல்லையா? When we run from one point, ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம ஓடும்போது we are running to another point. வேற பாயிண்ட்க்கு தானே போகிறோம். When we are running to Jesus, நாம் இயேசுவிடத்திலே ஓடும்போது, make sure you finish that race. நீங்கள் அந்த ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடியுங்க. Many times we started here Sunday morning. நம்ம நேரத்துல என்ன பண்றோம்? சண்டே காலையில ஆரம்பிக்கிற ஓட்டத்தை we start in repentance. நம்ம ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பு ஜெபத்தோட ஆரம்பிக்கிறோம். But then we don't finish it. ஆனா மனம் திரும்புதல் பாத்தீங்கன்னா அது முழுசா முடிவுறது இல்ல. We don't live it. அதை நம்ம வாழ்றது இல்ல. We stop right there. என்ன பண்றோம்? பாதி வழியிலேயே விட்டு விடுகிறோம். But the beckoning this morning is this. ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அறைகூவல் இதுதான். Keep running, keep running. மகனே விட்டு கொடாமல் தொடர்ந்து ஓடு ஓடு ஓடு. Till you are confided in him. அவருக்குள்ளே நீங்கள் போய் சேரும் வரையிலே உங்கள் ஓட்டத்தை நிறுத்தாதீங்க. Praise the Lord. Hallelujah. So that you can be connected to the source. அப்படி நாம் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது முகாந்திரரான இயேசுவினிடத்திலே நாம் சேர்க்கப்படுவோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now when you are connected to him, அவரிடத்திலே நாம் இணைக்கப்பட்டவர்களாய் வாழும்போது your need is met. உங்களுடைய தேவை சந்திக்கப்படுகிறது. You are poured into. உங்களுக்குள்ளே அவர் ஊற்றுகிறார். But remember, அதை ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். you are not just a receiver. நீங்கள் வெறும் பெற்றுக்கொள்கிறவர் மாத்திரமல்ல. You are an outpourer. நீங்கள் கொடுக்கிறவருமாய் ஊற்றுகிறவருமாய் இருப்பீங்க. Quickly turn to Hebrews chapter 13 with me. நேரம் குறைவின் காரணமாய் நான் சீக்கிரமாய் பேசுகின்றேன். எபிரேயருக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let's go to chapter 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரம். Let us read from verses 15 to 17 please. 15 இருந்து 17. எபிரேயர் 13. Okay, we will touch at the scripture today. இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு பார்ப்போம். But hopefully next week we will continue a little bit more. அடுத்த வாரம் இதை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். Look at the verse. வசனத்தை பாருங்க. Through him then let us continually offer up a sacrifice of praise to God. நாம் தானே அவருடைய நாமத்துக்கு துதியின் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Remember what I told you? நான் உங்களுக்கு சொன்னது என்னங்க? You are not just a receiver. நீங்கள் வெறும் பெற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமல்ல. When you look at the image of the Godhead, நீங்கள் தானே இங்க திரியேக தேவனுடைய தலையை பாருங்க. there is a constant outpouring. இங்கே தொடர்ந்து ஊற்றப்படுகிறது ஒன்று இருக்குங்க. Outpouring of what again? என்னங்க ஊற்றப்படுகிறது? Communication, தகவல்கள், unceasing பரிமாற்றம், love, அன்பு, there is friendship, நட்பு, and joy. மகிழ்ச்சி. There is an outpouring, for all three are pouring in. மூன்றும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊற்றப்படுகிறது. So as Jesus is pouring, அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள ஊற்ற I see it this way: the Father is receiving, நான் இப்படி தான் நினைக்கிறேங்க. பரலோக பிதா பெற்றுக்கொள்கிறார். the Father is pouring, இப்ப பரலோக பிதா Jesus is receiving. இயேசு பெற்றுக்கொள்கிறார். Same thing with the Holy Spirit. அதேதான் பரிசுத்த ஆவியானவர்ட்ட கதையும். There is a pouring and receiving. இங்கே மூன்று பேரும் ஊற்றுகிறதும் பெற்றுக்கொள்கிறதும் செய்கிறாங்க. Now we, his family, நாம் அவருடைய குடும்பமா இருக்கிற he நாம் brings us into that union. அந்த ஒரு ஐக்கியத்துக்கு நம்மை கொண்டு வருகிறார். What happens in his image அவருடைய சாயலுக்குள் என்ன நடக்கிறதோ happens in us. நமக்குள்ளும் நடக்கிறது. He is pouring, அவர் ஊற்றுகிறார், we are receiving, நாம் பெற்றுக்கொள்கிறோம். but now we also pour back. பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, இப்பொழுது நாமும் ஊற்ற வேண்டும், நாமும் கொடுக்க வேண்டும். So here he says, இப்ப சொல்கிறார் இங்கே praise, துதி. hallelujah, ஹalleluya, hallelujah, ஹalleluya. What read again verse 15? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Hallelujah, Hallelujah. we ought to praise him. அவரை நாம் சதா காலம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். Psalm 34 verse 1. 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். Quickly let's read. Verse 2. Hallelujah. I will praise the Lord நான் கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். at all times. எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்தரிப்பேன். தமிழ்ல பாடுறோம் இல்லைங்களா?
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த நேரத்திலும் துதிப்பேன். Okay, there's no time to sing. But what do we say? நம்ம என்னங்க செய்றோம்? I will praise you at all times. எல்லா நேரங்களிலும் சதா காலத்திலும் நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Continual outpouring. தொடர்ந்து நாம் நம்மிடம் இருக்கிறதை ஊற்றுவது, பகிர்ந்து கொள்வது. You're too quiet this morning. நீங்க எல்லாம் ஏன் கம்முன்னு இருக்கீங்க? அமைதியா Are you இருக்கீங்க? with me this morning? நீங்க எல்லாம் என்னோட இருக்கீங்களா? Do you get it? உங்களுக்கு இது புரிகிறதா? What is he saying? என்ன சொல்கிறது வசனம்? At all times சதா காலங்களிலும் I will praise. உம்மை ஸ்தோத்திரிப்பேன். Who? யாரு? God. ஆண்டவர். Who gets the worship? யாருக்கு இங்க மதிப்பு கொடுக்கப்படுகிறது? Next week we will talk more about praise. அடுத்த வாரம் நம்ம வந்து துதியை பற்றி அதிகமாய் பேசலாம். But this is a concept இங்க இந்த ஒரு போதனை that cannot be shared with another. இந்த ஒரு போதனை பாத்தீங்கன்னா இந்த துதி வேற ஒரு இடத்துல நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள முடியாது. That's why God says in Exodus 20, ஆகையால் தான் 20ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தில் சொல்கிறார் ஆண்டவர், you shall not have an other in my place. என்னுடைய இடத்திலே உனக்கு வேறே ஒரு தேவன் உண்டாயிருக்க கூடாது. That's why when Shadrach, Meshach and Abednego were challenged by an other in the place of God, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ ஆண்டவர் இல்லாத வேறே ஒரு இடத்தினால் அவர்கள் ஒரு சவால் வந்தபோது they said there is a line that we will not cross. அதனால சொன்னாங்க எங்களுக்கு முன்னாலே ஒரு லைன் இருக்கு, இதை தாண்ட மாட்டோம். What's that line? அந்த கோடு என்னங்க? You can have me as a slave. ராஜா நீ என்னை ஒரு தாசனாய் அடிமையாய் வைத்துக் கொள்ளலாம். You can take my time. என்னுடைய நேரத்தை நீ அபகரிக்கலாம். You can take my money. என்னுடைய பணத்தை அபகரிக்கலாம். You can take my freedom. என்னுடைய சுதந்திரத்தை You can அபகரிக்கலாம். take my house. என்னுடைய வீட்டையே You can அபகரிக்கலாம். take all that I own. எனக்கு சொந்தமான யாவற்றையும் But you அபகரிக்கலாம். will not take my praise. ஆனால் என் நாவுகளின் ஸ்தோத்திரத்தை உன்னால் அபகரிக்க முடியாது. My praise is for my God. என்னுடைய ஸ்தோத்திரம் என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம். There is none on earth அது உலகத்தில் இல்லை. that will have my praise. அதுவே என்னுடைய இடத்தை கொண்டிருக்கும். The trumpets were sounding, பாருங்க அங்க எக்காலம் ஊதப்பட்டது. and all Israel bowed down to the statue. அங்க இருக்கின்ற எல்லா மனிதர்களும் சிலைக்கு முன்னாலே But there were ஸ்தோத்திரம் 3 men செய்தார்கள். that were standing. ஆனா அங்க இருந்த 3 வாலிபர்கள் மாத்திரம் நின்றார்கள். These are not praise sharers. இவர்கள் யார் தெரியுமா? ஸ்தோத்திரத்தை பகிராதவர்கள். See, the problem with a lot of Christians is this. இன்று கிறிஸ்துவ மார்க்கத்தில் अनेक கிறிஸ்தவருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். They live on give and take policy. அவர்கள் குடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல If you இருக்காங்க. gratify my desire, என் தேவையை நீ சந்திச்சா, if you gratify my need, என்னுடைய தேவையை நீ சந்திச்சா, then I'll give you my praise. அப்போ என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். There are some manipulators as such in church today. இன்று சபைக்குள்ளே சில மாயமாலக்காரர்கள் இருக்கிறாங்க. If God will do this, ஆண்டவர் இதை செய்தால் I will give him my hallelujah. அப்பதான் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவேன். If God will do this, ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சா, if you will get me married, எனக்கு கல்யாணம் ஆச்சுனா, if you will give me a promotion on my job, வேலையில ஒரு ப்ரமோஷன் கொடுத்தா, if you will heal my family, என் குடும்பத்திற்கு சுகத்தை கொடுத்தா, then I will give you my praise. அப்பதாங்க நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கொடுப்பேன். But if somebody else comes and says, I will give you a promotion, அப்ப வேற யாராவது ஒருத்தர் வந்து நான் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறேன்பா, I will bless you with monetary benefits, நான் உனக்கு சம்பளத்தை உயர்த்தி காசு கொடுக்கறேன், then the praise shifts. அப்ப ஆண்டவருக்கு அல்லேலூயா போடுறதை விட்டுட்டு இவங்களுக்கு அல்லேலூயா போடுவாங்க. These are manipulators. இவர்கள் யார்? மாயமாலக்காரர்கள். Hallelujah. Hallelujah. But the word of God says, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, I shall praise God. நான் ஆண்டவரையே ஸ்தோத்திரிப்பேன். Not a thing, பொருளை அல்ல, not a statue, சிலையை அல்ல, not another person, வேற ஒரு நபரை அல்ல, not my job, என் வேலையை அல்ல, not my boss, என்னுடைய எஜமானனை அல்ல, not a social status. எனக்கு இருக்கின்ற சமுதாயத்தினுடைய ஸ்டேட்டஸ் அல்ல. Nothing gets my praise. எதுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரம் செலுத்தப்படாது. I, like my image, என்னுடைய சாயல் எப்படியோ, as an outpourer, நான் ஊற்றுகிறவனாய், I pour praise only for him. என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் நான் சதா காலம் ஸ்தோத்திரத்தை Come on, give God a praise. Hallelujah. 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 He says, அவர் சொல்கிறார், through him then let us continually offer up a sacrifice of praise to God.
அவருடைய நாம் அவருக்கு தொடர்ந்து நம்முடைய உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலிகளை தொடர்ந்து செலுத்துவோம். And he says that is the fruit of our lips that acknowledge his name. பாருங்க, உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலி என்று நாம் இதை பார்க்கிறோம். Acknowledge his name. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலி. What is he talking about there? இங்க என்ன பேசுறாருங்க? He is talking, still we are in communication. இங்க பாத்தீங்க, அதே விதமான ஒரு பேச்சுவார்த்தையை தான் பேசுறார். Acknowledging his name. அவருடைய நாமத்தை நாம் ஒத்துக்கொண்டு. Read with me 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2:9 வாசிங்க. உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினின்று வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூடாரமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். He has called you out of darkness into light. உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரிய ஒளிக்கு அழைத்திருக்கிறார். To be his royal priesthood. அவருடைய ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் இருக்க. To be his holy nation. அவருடைய பரிசுத்த ஜனமாய் ஜாதியாய் இருக்க. To be his very own possession. அவருடைய சொந்த சத்தா இருக்க. No doubt about it. அதுல சந்தேகம் இல்ல. But also அதனோடு கூட to proclaim. எதை பறைசாற்ற? To proclaim what? எதை பறைசாற்ற? The excellencies of God. தேவனுடைய நன்மைகளை பறைசாற்ற. Listen to me. இத கவனமா கேளுங்க. Acts chapter 2 verse 8. அப்போஸ்தலர் 2:8. When the Holy Spirit fell upon them. அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது. Let me say it like this. இப்படியா சொல்றேன். When he poured out his spirit upon them. தேவ ஆவியானவரை அவர்கள் மீது ஊற்றப்பட்ட பொழுது. What happened? என்ன நடந்துச்சுங்க? They got filled in the Holy Spirit. அவர்கள் எல்லாம் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார்கள். And they came out. வெளியே வந்து. And what did they do? என்ன செஞ்சாங்க? They declared the excellencies of God. தேவனுடைய நன்மைகளை அவர்கள் ஸ்தோத்திரம் செய்து பாராட்டினார்கள். They were poured into. அவர்கள் உள்ளே ஊற்றப்பட்டதை பெற்றுக்கொண்டார்கள். Then they poured out. அதற்கு பிறகு அவர்களும் ஊற்றினார்கள். That is worship. அதுதாங்க ஆராதனை. Let me say it this way. Every time you don't proclaim about God. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய நன்மைகளை நீங்கள் பறைசாட்டாத வரையில். Every time you don't talk about the excellencies of God. தேவனுடைய நன்மைகளை நீங்கள் பேசாத வரையில். You have not worshipped. தேவனை ஆராதித்ததாய் அர்த்தம் இல்ல. Come on, the Lord is talking to you this morning. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He is shaking your boat this morning. உங்க படகை ஆட்டிக் கொண்டிருக்கிறார். Christianity is not for silent people. பாருங்க, அமைதியாய் கம்மன் இருக்கிற ஜனத்துக்கு கிறிஸ்துவ மார்க்கம் அல்ல. Christianity is for us who talk. Amen. பேசுகிறவர்களுக்கு தான் தேவ ராஜ்யம் கிறிஸ்துவ மார்க்கம். Because we are influencers. காரணம் நாம் உலகத்திலே தாக்கம் கொண்டு வர ஜனம். We are the light of the world. உலகத்திற்கு நாமே வெளிச்சம். It cannot be hidden. இது வந்து மறைக்கப்பட முடியாது. We proclaim. Amen. நாம் பறைசாற்றுகிறோம். He poured into us. அவர் நமக்குள்ளே ஊற்றினார். And we pour forth. பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு ஊற்றுகிறோம். Number 1 in praise. முதலாவது எப்படி நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? துதி ஸ்தோத்திரம். Number 2 in proclamation. இரண்டாவது பறைசாற்றுதல். நாம் ஆண்டவருடைய நன்மைகளை பறைசாற்றுகிறோம். Hallelujah. Hallelujah. Look at that verse again. மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்களே. He says praise that is the fruit of your lips that acknowledge his name. உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளின் காணிக்கையான உதடுகளில் வந்து ஸ்தோத்திர பலிகளின் காணிக்கைகள் கர்த்தர் இவர் என்றே ஒத்துக்கொள்கிறது. Acknowledging his name. அவருடைய நாமத்தை ஒத்துக்கொண்டு. The name above all names. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். By whose name every knee will bow. அந்த நாமத்தினாலே எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியிடும். By that name there is salvation. அந்த நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டு. In that name there is healing. அந்த நாமத்தினாலே சுகம் உண்டு. In that name there is deliverance. அந்த நாமத்தினாலே விடுதலை உண்டு. That name needs to be proclaimed. அந்த நாமம் பறைசாற்றப்பட வேண்டிய நாமம். Hallelujah. Hallelujah. Proclaiming that name. அந்த நாமத்தை பறைசாற்றுகிற நாம். Do not neglect to do good, he says. நாம் நன்மை செய்ய தயங்க வேண்டாம். Same verse. He's talking about worship. அவர் இங்கே ஆராதனையை பற்றி பேசுகிறார். Okay, so first we praise. முதலாவது நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். Then we proclaim. அதற்கு பிறகு நன்மைகளை பறைசாற்றுகிறோம். Then we get into service. அதற்கு பிறகு நாம் ஊழியம் செய்கிறோம், சேவை செய்கிறோம். Service of the king. தேவனாகிய ராஜாதி ராஜாவுக்கு சேவை செய்கிறோம். Every time you serve him you have worshipped him. பாருங்க, நீங்க ஒவ்வொரு முறையும் அவருக்கு சேவை செய்யும் பொழுது அவரை ஆராதித்திருக்கிறீங்க. So don't you dare limit it just to a song. வெறும் ஒரு பாடல்னால ஆராதிச்சிட்டோன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. Every time you went and shared the gospel you worshipped him. நீங்க ஒவ்வொரு முறையும் ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு ஆராதனை செய்திருக்கிறீங்க. Every time you've gone out of your way to serve the Lord. ஆண்டவருக்கு உங்கள் வழியை மாறி நீங்கள் பிரயாசம் எடுத்து வேலை செய்யும் பொழுது ஊழியம் செய்யும் பொழுது you have offered worship unto the நாம் Lord. ஆண்டவருக்கு ஆராதனையை கொடுத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். Paul was a beautiful
wonderful worshipper. பவுல் ஒரு நல்ல ஆராதனைக்காரர். In Acts chapter 20, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே I believe verse 19 says, 19ஆம் வசனம் சொல்கிறது, Paul comes on his way back to Jerusalem. எருசலேமுக்கு அவர் திரும்பி பவுல் வரும் பொழுது வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் என் கர்த்தரை சேவித்தேன். Hallelujah. ஹalleluya. What did all he go through? எதையெல்லாம் அவர் கடந்து வந்தாருங்க? He went through tears. அவர் கண்ணீர் வழியாய் கடந்து வந்தார். Jewish people, his own brothers, his own kinsmen did a lot of evil to him. அவருடைய சொந்த யூத பங்காளிகள், யூதர்களுடைய அந்த ஜனத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு உபத்திரவம் கொடுத்தார்கள். In spite of all of that, அதன் பொருட்படுத்தாமல், in spite of all of that, அதையும் தாண்டி he said, I serve the Lord. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சேவிக்கிறேன். What is that? அதோட அர்த்தம் என்ன? Unceasing service. பாருங்க, இதுதான் இடைவிடாத அந்த நிறுத்தம் காணாத சேவை. That is a response to unceasing love. அதுதான் பாத்தீங்கன்னா இடைவிடாம ஆண்டவர் காட்டின அன்புக்கு பிரதி உத்தரவு. Amen. He served us. He ministered to us. பாருங்க, அவர் ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்தார். Amen. When we were sinners, நாம் பாவிகளாய் by இருக்கும்போது giving his only begotten, by giving his only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்தார். Now, how do we serve him in இப்ப response? நாம் அவருக்கு எப்படி நம்ம பிரதி பலனாய் கொடுப்பது? To serve us, நமக்கு சேவை செய்ய he laid his own life down. தம்முடைய ஒரே குமாரனின் ஜீவனை கொடுத்தார். Paul laid his life down to serve him. அதே போலதான் பவுலும் கூட பிரதி உத்தரவாய் அவருடைய சொந்த ஜீவனை இயேசுவுக்கு கொடுத்தார். That is an act of worship. அதுதாங்க ஆராதனை. When you praise, நம்ம துதிக்கும் போது, when you proclaim, நம்ம பறைசாற்றும் when போது, you serve, நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது you are worshiping the Lord. நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆராதனை செய்கிறோம். When you serve, நாம் ஊழியம் செய்யும் போது you are pouring yourself. நம்மையே நாம் ஆண்டவருக்கு முன்னால் ஊற்றுகிறோம். Paul says, I poured myself as a drink offering in service. நான் தானே ஆண்டவருக்கு என்னையே நான் ஊற்றி ஒரு பலியாய் கொடுத்தேன் என்று நாம் சொல்றதை பார்க்கிறோம். In service we pour out. ஊழியத்திலே, சேவையிலே நம்மையே நாம் ஆண்டவருக்கு நம்மை ஊற்றி கொடுக்க வேண்டும். We're going to discuss the other three things later, next week maybe. இதிலே இருக்கின்ற அடுத்த 3 குறிப்புகளை வருகின்ற வாரங்களிலே நாம் தியானிப்போம். But I want to encourage you this morning. இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு இதை உற்சாகப்படுத்தட்டும். God is calling you to come back. ஆண்டவர் உங்களை மகனே என்னிடம் திரும்பி வா என்று அழைக்கிறார். Jesus the center. இயேசு கிறிஸ்து தான் உங்கள் வாழ்க்கையினுடைய கேந்திரம். The very desires of the core of your being உங்களுடைய வாழ்க்கையினுடைய மத்திய ஏக்கம் என்னவோ is not answered anywhere else but in the source of it all. உலகத்திலே இருக்கின்ற வேறே மாற்றங்களிடத்திலிருந்து கிடைக்காது, முகாந்திரரான ஆண்டவரிடத்திலே மாத்திரம் தான் கிடைக்கும். So this morning, come back. ஆகையால் இந்த காலை வேளையில் அன்பானவர்களே, நாம் பின் திரும்புவோம். Connect with him. ஆண்டவரிடத்திலே நாம் திரும்பி சேர்வோம், அவரிடத்திலே இணைக்கப்படுவோம், Communion with him. அவரோடு கூட ஐக்கியம் கொள்வோம். Let us grow in that fellowship. அந்த ஃபெலோஷிப் ஐக்கியத்திற்குள்ளாக வளருவோம். As he pours into you, அவர் நமக்குள்ளே ஊற்றப்பட perfect communication, பரிபூர்ணமான ஒரு உரையாடல், perfect love, பரிபூர்ண அன்பு, perfect friendship, பரிபூர்ண நட்பு, and perfect joy. பரிபூர்ண மகிழ்ச்சி. In him you are now complete. அவருக்குள்ளே நீங்கள் And as he பரிபூர்ணராக்கப்பட்டிருக்கிறீங்க. pours into you, அவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட you begin to pour into the world. உலகத்திற்கு நீங்கள் கொடுக்கிறவர்களாய் That மாறுவீங்க. is an act of worship. அதுதாங்க ஆராதனையின் குணாதிசயம். Amen. ஹalleluya. So be seated, we're going to pray. தயவு செய்து உட்கார்ந்திருக்கிற இடத்திலேயே தங்கி Father, we நம்ம ஜெபிக்க thank you for போகிறோம். your word this morning. பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. May your word materialize in our life. உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படட்டும். As a family we say, ஆண்டவரே, ஒரே குடும்பமாய் நாங்கள் சொல்கிறோம், so be it, O God. ஆண்டவரே, இது இவ்வண்ணமே நடக்கட்டும். We say amen to your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆமென் என்று சொல்கிறோம். Holy Spirit, continue to work in our hearts. பரிசுத்தாவியானவரே, தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இடைப்படும், பேசும், நடத்தும். In Jesus' name we pray. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. ஆமென். Amen. May he remind his word to you this week. இந்த வாரம் முழுவதுமாய் கேட்ட இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பாராக. Strengthen you likewise. உங்களை அதே நேரத்திலே பலப்படுத்துவாராக. We want to honor our spiritual father this morning. நம்முடைய ஆவிக்குரிய அப்பாவை நாம் இன்று கனப்படுத்த போகின்றோம். It is his birthday. இன்று அவருடைய பிறந்த நாள். Hallelujah. ஹalleluya. He's, amen. Yeah, you want to clap, you all clap together. Hallelujah. Praise the Lord. A spiritual father நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கின்ற நம்முடைய போதகரையா is not just a teacher and a guide. அவர் வெறும் நமக்கு ஒரு ஆசானாய்
வழிகாட்டியாய் மாத்திரம் இருக்கவில்லை, but he is an instrument in the hand of the Lord. தேவனுடைய கையிலே ஒரு நல்ல அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாய் இருக்கிறார். In leading our souls, நம்முடைய ஆத்துமாவை நடத்துகிற ஒரு நல்ல மாதிரியாய் இருக்கிறார். speaking into our lives, நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனைகளை பேசுகிறவராய் இருக்கிறார். showing us the way, நமக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். by encouraging us, நம்மை தொடர்ந்து இடைவிடாமல் உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். exhorting us, நம்மை உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். by warning us, நமக்கு தேவையான நேரங்களிலே தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிறவராய் by இருக்கிறார். disciplining us, நம்ம சரிப்படுத்துகிறவராய் டிசிப்ளின் பண்ணுகிறவராய் by இருக்கிறார். setting an example for us, நமக்கு முன்னாலே ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். and by never giving up on us. நம்மை ஒரு பொழுதும் விட்டு கொடுக்காதவராய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இவருக்காய் ஸ்தோத்திரம். When Paul writes in 1 Timothy 1 தீமோத்தி நிருபத்திலே பவுலானவர் எழுதும்போது chapter 5, 5ஆம் அதிகாரத்திலே let us read verse 17 please. 17ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? Hallelujah. Hallelujah. Let the elder who rules well be considered worthy of double honor, especially those who labor in preaching and in teaching. Amen. Amen. We know this is true of our pastor. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனம் நம்முடைய போதகராய் அவருடைய வாழ்க்கையிலே உண்மையாய் நிதர்சனமாய் நடந்திருக்கிறது என்பதற்கு நாம் சாட்சிகள். Over 42 years in our church, he has preached and taught with sincerity and without people pleasing the very word of God. இந்த திருச்சபையிலே கடந்த 42 வருஷமாய் அவர்தானே சமரசம் செய்து கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையை இருக்கிற வண்ணமே நமக்கு போதித்து உணர்த்தி இருக்கிறார். Amen. Amen. And so this morning he is worthy of double honor. Amen. ஆகையால் இன்று அவர் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார், உரியவராய் So இருக்கிறார். as we are going to honor him, இன்று நாம் அவரை கனப்படுத்த போகிற இந்த நேரத்தில் I want to invite two people to come forward and help me with this. இரண்டு பேரை நான் முன்னாலே அழைக்க போகின்றேன் எனக்கு உதவி செய்ய. Firstly, I want my mom to come forward. பாஸ்டர் அம்மா தயவு செய்து முன்னாலே வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். What I have seen in her, நாம் அவருக்குள்ளே பார்த்திருப்பது, as Ephesians 5 teaches us, எபேசியர் 5 நமக்கு போதிக்கிறது போல about love and respect. அன்பும் கனமும் All the days of my childhood என்னுடைய வாழ்நாட்களுடைய பால்ய நாட்கள் and until now, என் பால்ய நாட்கள் தொடங்கி இந்நாள் I've வரைக்கும் never seen my mom disrespect my dad even once. என்னுடைய அப்பாவை ஒரு பொழுதும் எங்க அம்மா கனவீனப்படுத்தியதை நான் பார்த்ததே இல்லை. So she's the right candidate ஆகையால் அவர்தான் ஒரு சிறந்த ஆள் to come and honor him. எங்க அப்பாவை போதகரையாவை கனப்படுத்த. All of us have honored him. I'm not saying nobody's disrespected him. நாம் எல்லாருமே கூட தான் பாஸ்டர் அங்கிளுக்கு தேவையான மரியாதையை கனத்தை கொடுத்திருக்கிறோம். உண்மை. So on our behalf, let her do the job. நம்முடைய பிரதிநிதியாய் பாஸ்டர் அம்மா முன்னாலே வந்து பாஸ்டர் ஐயாவுக்கு கனத்தை செய்ய And I போகிறார். also want to invite Dakshina Murthy Anna to come forward. தக்ஷணமூர்த்தி பிரதர் முன்னாலே வந்து இதிலே Shall we, பங்கேற்குமாறு to show கேட்டுக்கொள்கிறோம். our love and appreciation, shall we all stand to our feet? நாம் எல்லாம் தயவு செய்து எழுந்து நின்று நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துதல்களை நம்முடைய Shall we put our hands together as Amma honors Appa this morning? Hallelujah. நாம் நம்முடைய அன்பை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளலாம். Happy birthday to you. Birthday to you. Happy birthday to you, Father. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, special Father. Happy birthday to you. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு வயசு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 26.
ஆகையால் தேவன் இந்த ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு வருஷத்தை முடித்து வரும் பொழுது நான் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் நன்றி சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், ஒரு வருஷத்தை கடந்து வருகிறது ஒரு நதியை கடந்து வருகிறது போல, செங்கடலை கடந்து வருகிறது போல கர்த்தர் கடந்து வரும்படி ஒவ்வொரு வருஷமும் கர்த்தரின் ஆயுசை கூட்டி கொடுத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு வருஷம் முடிக்கும் போது அடுத்த வருஷம் பர்த்டே கொண்டாடுவேனான்னு நினைப்பேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் இன்னும் 100 வருஷம் கொண்டாடுவேன். ஏனென்று சொன்னால், இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆகையால் நீங்கள் யாவரும் வியாதிக்கோ பலவீனத்துக்கோ அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், உங்களுக்குள்ளே உயிர் தெழுந்த இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பேர் ஜீவன். இயேசுனுடைய ஒரு பேர் என்ன? ஜீவன், லைஃப். ஆகையால் அவர் நமக்கு ஜீவனாயிருக்கிறார், பலனாயிருக்கிறார், சுகமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் கொடுத்த சபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஜெபத்திற்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்க? நீங்கள் சிம்பிள் சாப்பாடு எடுத்து வாயில் போடும்போது எங்கள் பாஸ்டர் ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் போதும். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவரே நீர் எங்கள் ஊழியக்காருக்கு இன்னும் தீர்க்க ஆயுசும் பலனையும் கொடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது வாலிபனான ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவருக்கு 82 வயசு என்னவோ. பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி வந்தான்னு கேட்டால் ஸ்கூட்டரில் வந்தேன்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வயசில் ஸ்கூட்டர் ஓட்ட முடியுதுன்னா அது ஒரு பெரிய அற்புதம். ஆகையால் அவர் ஒரு சுருக்கமான ஜெபத்தை சொல்லி ஜெபிப்பார். அதற்கப்புறம் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தை சொல்லி முடிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்புள்ள தகப்பனே, உளமாற மனதார எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் நீர் எங்களுக்காக ஏற்படுத்தின நாள். இந்த நாளில நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக காரியங்களை செய்திருக்கிறீர் ஐயா. எத்தனை முறை உமக்கு நன்றி சொன்னாலும் போதாது ராஜா. விசேஷமாக ஆண்டவர் உம்முடைய ஊழியக்காரனுக்கு 1 வருடமாக உம்முடைய பாதுகாவலை கொடுத்து நீர் உத்தமர் என்றும் உம்மிலே எவ்வளவேனும் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படியாக இந்த பிறந்த நாளை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் பொக்கிஷமாக உம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ராஜா. As your days so shall your strength be. இப்படி சொன்னவரே, உம்முடைய வயதின்படி உன்னுடைய பலனும் உம்முடைய வல்லமையும் விளங்கும் என்று ஆண்டவரே உறுதியான வாக்குத்தத்தத்தை கொடுத்து வளர்த்து வருவதற்காக நன்றி கர்த்தார். இந்த சபையையும் சபையில் இன்று கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை தனித்தனியாகவும் குடும்பத்தில் கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் பிள்ளை பாக்கியங்களையும் அவர்களுடைய சகல சம்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து, தேவரே நீ நல்லவர் என்றும் உம்மிலே ஆண்டவரை நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் விளங்கும்படியாக செய்கிறதற்காக நன்றி. இந்த நாளுக்குரிய சகல துதி ஸ்தோத்திரங்களையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமக்கு படைக்கிறோம். எங்களை நீர் நேசிக்கிறதுனால் ஆண்டவரே எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள் என்று அறிந்து உணர்ந்து உமக்கு மறுபடியுமாக எங்கள் துதி ஸ்தோத்திர ஆராதனை படைக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேலின் வம்சத்தார் சொல்வார்களாக, விசுவாசிகள் சொல்வார்களாக, உம்மை நம்பியிருக்கிறவர்கள் சொல்வார்கள் என்று சொல்லி உம்முடைய நாமத்துக்கே எங்கள் ஸ்துதி ஸ்தோத்திர ஆராதனை படுத்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த விண்ணப்பங்களை ஸ்துதியோட ஸ்தோத்திரத்தோடும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பிரியாத பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் யாவரோடு இருந்து கிறிஸ்துக்குள்ளே உறுதியான சாட்சியாய் நிறுத்தி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.